அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் யூ அண்ட் எஜுகேஷன். நம்ம வந்து த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு த ஹிந்து ஃப்ரைடே ஜூலை 10, 2026 சென்னை எடிஷனை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க எந்த டிலேவும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸில் வந்து ஹெட்லைன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஆன்லைன் எடிஷனில் தான் வரும். ஆஃப்லைனில் எடிஷனில் வந்து சில இடத்துல வருது, சில இடத்துல வர்றது கிடையாது. பட் ஆன்லைனில் எடிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நான் நியூஸும் கொடுத்துருக்கேன், கீழே அனாலிசிஸும் கொடுத்துருக்கேன். இந்த இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வை இஸ் த சென்டர் ரீவிசிட்டிங் த என்எஃப்எஸ்ஏ அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்எஃப்எஸ்ஏ ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மூட்டெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரேஷன் கடையை பார்த்துருப்பீங்க உங்கள் ஏரியாவில், இல்லையா? ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ரேஷன் கார்டு இருக்கும். ஸோ அந்த ரேஷன் கார்டில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது மாதம் மாதம் வந்து இவ்வளோ அரிசி, பருப்பு, கோதுமை அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எப்படி கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி சப்ளை பண்ணுறாங்க. ரேஷன் ரேஷன் கடைக்கு வந்து ரேஷன் கடைக்கு வந்து இந்த ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல சென்டர் ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஃப்சிஐ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு ஒரு விலையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இந்த அரிசியை வாங்குவாங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்க அவங்க வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து பவர் வரும். எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் வந்து நம்ப அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவும், வில்லேஜாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பவர் வந்து ஸ்டேட்டுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஈக்குவலாக வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு. அதை தான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எல்லாரும் யார்கிட்டலாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்க இந்த அரிசியை வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து கண்டினியூஸாக நடக்குது. பட் இதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு பேர் தான் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஓகேங்களா? இந்த சட்டத்து மூலியமாக தான் இப்படி என்ன ஆயிட்டிருக்கு அப்படின்னா, ரேஷன் கடைக்கு அரிசி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்குது. ஸோ யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்எஃப்எஸ்சியை பற்றி ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ என்எஃப்எஸ்சி அப்படின்னா லேண்ட்மார்க் லெஜிஸ்லேஷன், அதாவது இது ஒரு சட்டம். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இது லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து ஃபுட் செக்யூரிட்டியை ப்ரமோட் பண்ணுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா, ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாமல் யாருமே இல்லை இந்தியாவில். ஓகேங்களா? எதனால் அப்படின்னா இந்த ரேஷன் கடையினால். ஸோ என்ன பண்ணுறாங்க, அரிசியை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால் சாப்பாடு இல்லாமல் நம்ம மக்கள் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். இதை இன்னும் முழுமையாக அடையலை. ஸோ 2013ன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏழ்மையினால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ரேஷன் கடை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அதில் என்எஃப்எஸ்ஏ என்எஃப்எஸ்ஏ அப்படிங்கிறது டோட்டல் இந்தியாவுக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அதில் வந்து டோட்டல் இந்தியாவில் வந்து ஸ்டேட்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது.
அவங்க தான் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்சிஐ வந்து ப்ரொக்யூர் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்புறது மட்டும் தான் வேலை. அது தவிர்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஸ்டேட்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. நான் ஆல்ரெடி சொன்னேன். நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணல. பட் ஃபுட் செக்யூரிட்டிய அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடிக்குவேட் குவான்டிட்டி ஆஃப் குவாலிட்டி ஃபுட் அட் அஃபோர்டபிள் பிரைஸஸ். ஸோ அதாவது ரூ. 1 ரூ. 2 இந்த மாரி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நெறைய ஸ்டேட்ஸ்ல வந்து ஆல்ரெடி ஃப்ரீயா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க இத. இத பிடிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா மால் நியூட்ரிஷன். ஸோ மால் நியூட்ரிஷன் அப்படின்னா, நமக்கு தேவையான உணவு கிடைக்காதப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து சத்து இல்லாம நெறைய குழந்தைகள் வந்து சின்ன வயசுலயே இறந்து போறாங்க. அத மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த இந்த ஆக்ட்ல வந்து 75% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன். ரூரல் அப்படின்னா இந்த வில்லேஜ் ஏரியாஸ். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் பாப்புலேஷனில் 50%. ஓகேங்களா? ஸோ 50%ல வந்து அர்பன் பாப்புலேஷன் கவர் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இதில் உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்னா என்ன, அந்தோதயா அன்ன யோஜனா அப்படின்னா என்ன. ஸோ ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதாவது புவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏழ்மையா இருக்கக்கூடிய இந்த பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ பிபிஎல் கார்டு அப்படின்னு கர்நாடகால இருக்கு. இதே நம்ம தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு அப்படின்னு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். அதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்தோதயா அண்ணா யோஜனா அப்படின்னா புவரஸ்ட் ஆஃப் த புவர். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு வீட்ல வந்து அ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலே ரேஷன் கார்டு குடுப்பாங்க. அதுக்கும் கம்மியா இருக்கிறவங்க, ரொம்ப கம்மியா இருக்கிறவங்கள இந்த அந்தோதயா அண்ணா யோஜனா கார்டு அப்படின்னு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து ஏஏஒய் கார்டு அப்படின்னு குடுப்பாங்க. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு? ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து 5 கிலோ ஒரு பெர்சனுக்கு 1 மாசத்துக்கு குடுக்குறாங்க. அதுல 3 கிலோ வந்து ரைஸு, 2 கிலோ வீட்டு, 1 கிலோ வந்து கோர்ஸ் கிரைன். இது ஸ்டேட்டுக்கு மாறும். ஓகேங்களா? ஆனா இந்த ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்கிறது. அந்தோதயா அண்ணா யோஜனால வந்து 35 கிலோ வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பெர் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ ஹவுஸ் ஹோல்டுக்கும், பெர்சனுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இத நீங்க நோட் பண்ணணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா, ஒரு வீட்ல எத்தன பேர் இருந்தாலும் 35 கிலோ வந்து குடுத்துருவாங்க. அந்த வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது பெர்சன் அப்படின்னா ஒருத்தருக்கு 5 கிலோ. ஓகேங்களா? ஸோ இப்போ வீட்ல வந்து 4 பேர் இருக்காங்கன்னா 20 கிலோ. ஸோ அதுதான் வந்து இந்த பெர்சனுக்கும், ஹவுஸ் ஹோல்டுக்கும் டிஃபரன்ஸு. இது ஏன் நோட் பண்ணணும்னு இன்னைக்கு நியூஸுக்குள்ள இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இத மட்டும் இல்லாம மேட்டர்னிட்டி அதாவது 6,000 வந்து பிரெக்னன்ட் வுமனுக்கும், லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் குடுப்பாங்க. ஓகேங்களா? ரூ. 6,000 கேஷ் குடுக்குறாங்க. ஓகேங்களா? இது 3 இன்ஸ்டால்மென்ட்ல குடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துலருந்து 14 வருஷத்துக்கு இருக்க குழந்தைகளுக்கு வந்து அங்கன்வாடியில என்ன அப்டின்னா, உணவே குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ப நம்ப இதுல வந்து காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் அப்டின்ட்டு நெறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்டேட் ஃபுட் கமிஷன் வந்து இத வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆடிட் நடக்கும், விஜிலன்ஸ் கமிட்டி நடக்கும். நெறைய இடத்துல வந்து அத என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் அனுப்புறத வந்து எடுத்துட்டு போய் வேற இடத்துல பிளாக்ல விக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அத தடுக்கிறதுக்கு இந்த மாரி கமிட்டீஸ் எல்லாம் தேவைப்படுது. யாருமே விட்டு போயிறக்கூடாது அப்டின்ட்டு நெறைய ஸ்டெப்ஸ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து சென்ட்ரல் அட்வைசரி கவுன்சில் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மினிஸ்டர் தான் இந்த அட்வைசரி கவுன்சிலுக்கு சேர் பண்றாரு. இத தவிர்த்து ஸ்டேட் ஃபுட் கமிஷன்ஸ் ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் கிரிவியன் ரெட்ரஸல் ஆஃபீசர்ஸ், விஜிலன்ஸ் கமிட்டி ஸோ இந்த மாரி நெறைய வந்து ஆர்கனைசேஷனலா என்ன பண்றாங்க அப்டின்னா, இத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாரி. ஸோ இதுக்கு ஃபண்டிங் பேட்டர்ன் அப்டின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இந்த எஃப்சிஏவோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சென்டர் பார்த்துக்கும். நான் சொன்ன மாரி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல சில சென்ட்ரல் ஷேர் இருக்கு. ஃபுட் சப்சிடி அப்டின்னா, நெறைய இதுக்கு வந்து மானியம் குடுக்குறாங்க. அதுவும் வந்து இந்த சென்டரோட செலவுல வரும். ஸ்டேட்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, யாருக்கு வந்து போய் சேரணும், அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்போர்டேஷன் வித்தின் த ஸ்டேட். ஸ்டேட்டுக்குள்ள வந்து இந்த இந்த அரிசி, பருப்பெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். கரெக்ட்டான ரேஷன் கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுதான் இத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேர் பிரைஸ் ஷாப் அப்டின்னா, நான் சொன்ன மாரி அது வந்து ரேஷன் கடை தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஃபண்டிங் பேட்டர்ன் ஆகுது அப்டின்ட்டு, சிக்னிஃபிகன்ஸ் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, இது லீகல் ரைட் பேஸ்ட் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ ஒருவேள உங்களுக்கு உணவு கிடைக்கல அப்டின்னா, நீங்க கண்டிப்பா கேஸ் போடலாம்.
ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து லார்ஜஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோகிராம் இந்த உலகத்திலேயே வந்து பெரிய செக்யூரிட்டி ப்ரோகிராம் பண்ணிட்டுருக்கோம். எஸ்டிஜியும் வந்து ஜீரோ ஹங்கர்ல இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து இந்த ஏழ்மையிலேருந்து வெளிய வரலாம் அப்படிங்கிறதுக்காக குடுத்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த என்எஃப்எஸ்சிய பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு இது வந்து அடிப்படை உரிமை. ரைட் டூ லைஃப். ஓகேங்களா? ரைட் டூ ஃபுட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டூ லைஃப். ஸோ ஆர்டிக்கிள் 21 நேத்தும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பிரைவசி பத்தி. அதே மாரி ஆர்டிக்கிள் 21லயே வந்து ரைட் டூ ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ இதில இன்னைக்கு ஆர்டிக்கிள்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏஏஒய்ய பத்தி படிச்சோம். இல்லையா? ஸோ அந்தோதயா அன்னா யோஜனா அப்படின்னு படிச்சோம். இவங்களுக்கு வந்து 35 கிலோ வந்து என்எஃப்எஸ்ஏல குடுக்குறாங்க. இல்லையா? 35 கிலோ வந்து என்எஃப்எஸ்ஏல குடுக்குறாங்க. யாருக்கு? ஹவுஸ் ஹோல்டு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஹோல்டுனா என்ன சொன்னேன்? ஒரு வீட்டுல வந்து எத்தன பேர் வேணா இருக்கலாம். 35 கிலோ குடுப்பேன் அப்படின்றது ஹவுஸ் ஹோல்டு. ஓகேங்களா? ஆனா இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்தோதயா அன்னா யோஜனால ஒரு பர்சனுக்கு 7 கிலோ குடுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 35 கிலோ. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் 35 கிலோ தான் கிடைக்கும். ஆனா முன்னாடி ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா, 10 பேர் இருந்தாலும் அதே 35 கிலோ தான் கிடைக்கும். ஆனா இப்போ ஒருவேளை 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 7 + 7 14 கிலோ தான் கிடைக்கும். ஆனா 35 கிலோ வரைக்கும் போகும். மேக்ஸிமம் 35 கிலோ வரைக்கும் தான் குடுப்பாங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத வந்து எங்க கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இப்போ ஒரு அமெண்ட்மென்ட் ஓகேங்களா? ஸோ இது வந்து டிராஃப்ட் அமெண்ட்மென்ட் பில்லு தான். ஓகேங்களா? இது பில்லு தான். இன்னும் சட்டமா மாறல. பப்ளிக் ஒப்பீனியனுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இது சட்டமா மாறல. ஆனா, இந்த மாரி ஒரு சேஞ்ச கொண்டு வர்றது. அத தான் பெர் கேபிட்டா சிஸ்டம் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த சேஞ்ச கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடும், கேரளாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்டின்னா, இந்த இடத்துல பாருங்க என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த மாரி 35 கிலோ வந்து இந்த மாரி 7 கிலோவா குறைக்கிறப்போ, நெறைய பேருக்கு வந்து போய் அதாவது என்ன அப்டின்னா, அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப அடிமட்ட அடிமட்ட வறுமையில இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இப்படி 7 கிலோ 7 கிலோன்னு குடுக்குறப்போ, அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஆர்டிக்கல்ல நியூஸ்ல இருக்கு. அத பத்தி பார்ப்போம். ஸோ சென்டர் ப்ரொபோஸ் சேஞ்சஸ் இன் என்எஃப்எஸ்ஏ நான் சொன்ன மாரி. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு, கேரளா வந்து கன்சர்ன ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ வந்து பாதிக்கும். ஸோ என்னென்ன டிபேட் இருக்கு அப்படின்னா, ஃபுட் கிரெயின் அலோகேஷன்ல கம்மியாயிடும். ஓகேங்களா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எதிர்ப்பா தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பெனிஃபிஷியர்ஸ வந்து அதாவது மக்கள வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியர் யூனிவர்சல் கவரேஜ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத தான் கன்டினியூஸா வந்து மறுபடியும் வந்து இந்த என்ன கீ கன்சர்ன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்க்ளூஷன் எரர். இந்த ரேஷன் கடையில வந்து என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து இந்த ரேஷன் கார்டே இல்லாம இருக்காங்க. எதனால அப்படின்னா, பயோமெட்ரிக் வந்து சரியா ஒர்க் ஆகுறதில்ல. ஆதார் வெரிஃபிகேஷன் கரெக்ட்டா ஆகுறதில்ல. இன்னும் பல காரணங்களால, டெக்னிக்கல் எரர்ஸ்னால ப்ராப்பரா வந்து ரேஷன் ஷாப்ல வந்து அதிகாரிகள் நியமிக்கப்படாம போறதுனால, இத்தன பிரச்சனையினால என்ன ஆகுது அப்டின்னா, நெறைய மக்களுக்கு தேவையான உணவு வந்து போய் சேர்றதில்ல. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, டிரான்ஸ்போர்ட் அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஸ்டேட்டுக்கு அ வரக்கூடிய அந்த பங்கே வந்து கம்மியா இருக்கு. ஸோ இவ்ளோ பிரச்சனை வந்து இந்த என்எஃப்எஸ்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி சேஞ்சஸ் கொண்டு வர்றது இன்னுமே பாதிப்ப உண்டாக்கும் அப்டிங்கிறது தான் அடிக்கடி வந்து தமிழ்நாடும், கேரளாவும் வந்து எதிர்ப்ப தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் பில்லா தான் இருக்கு. ஸோ சட்டமா மாறுறப்போ நமக்கு இன்னும் நெறைய தகவல்கள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க மெயினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த என்எஃப்எஸ்சிய பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது இந்த நியூஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா, இந்த இடத்துல பாருங்க, இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இந்த இடத்துல கேட்டகரி வைஸா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்ட்டேன். ஸோ அதையே வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல பிரிலிம்ஸ்
ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஒண்ணு பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். யுபிஎஸ்சி இது 2019ல கேட்டிருக்காங்க. என்எஃப்எஸ்ஏ 2013 அப்ளைஸ் டு என்டையர் கண்ட்ரி. அதாவது மொத்தமா என்டையர் கண்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த சப்ளை ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அட் சப்சிடைஸ் பிரைசஸ் டு த எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ். இட் கவர்ஸ் போத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல கொடுங்க. இதில் ஒரு ட்ரிக் இருக்கு, அதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரைட் டு ஃபுட் அண்டர் என்எஃப்எஸ்ஏ இஸ் a step towards social justice. Yet its effective implementation remains a challenge. டிஸ்கஸ் அப்படின்ட்டு மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். இது எங்கே இம்பார்ட்டண்ட் அப்படி ஆகுது அப்படின்னா GS2லையும் GS3லையும் இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மூவ் டு டீப்பன் கோஆப்ரேஷன் இன் த இந்தோ பெசிபிக் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு எந்த எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும். ஸோ ரீசெண்டாக யூபிஎஸ்சி 2026ல் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக தான் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஸோ நியூஸ் பேப்பரில் வர்றதை நம்ம அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா நம்ம மேப்பில் உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து இந்த ஏஷியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறதே ஒரு தனி காண்டினென்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ரிலேஷன்ஸை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெசிபிக் ஓஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பெசிபிக் ஓஷனில் நமக்கு இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா? சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற நாடெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? இந்த சைனா இன்ஃப்ளூயன்ஸை வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி சேர்ந்துருக்கோம். அதில் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்க அப்படின்னா குவாடில் நம்ம மெம்பர்ஸாக இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, இன்னொரு கண்ட்ரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா G20ல் நம்ம மெம்பராக இருக்கோம். ஈஸ்ட் ஏஷியா சம்மிட், யுனைடெட் நேஷன்ஸ், காமன்வெல்த்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து 1949 ஆஸ்திரேலியா கூட, இன்னைக்கு நேற்று கிடையாது, 1949. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னா, ரெண்டு நாட்டுக்கு நடுவில் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எந்த கண்ட்ரி எடுத்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஷார்ட் டர்மாக நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்காம லாங் டர்மாக தொலைநோக்கு பார்வையோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான பார்ட்னர்ஷிப் தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். எல்லா துறையிலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணி பிரச்சனைகளையும் தீர்ப்பாங்க, புதுசாக வந்து அந்த டெவலப்மெண்ட்ஸையும் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இது இம்பார்ட்டண்ட். இது வந்து 2020ல் சைன் பண்ணோம். இதுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த ஒரு கோஆப்ரேஷன். ஸோ ரீசெண்டாக வந்து மோடி வந்து விசிட் பண்ணியிருக்கிறதுனால நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெமோக்ரஸி, நம்மளதும் டெமோக்ரஸி, ஆஸ்திரேலியாவோட டெமோக்ரஸி, ரூல் ஆஃப் லா, ப்ளூரலிசம், ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் நல்ல உறவு இருக்குது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. ஸோ நம்ம எதுலெல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஸோ இந்த மிலிட்ரின்னு சொல்லுவாங்க, இது மேரிடைம் செக்யூரிட்டி, நேவி, அடுத்து நியூக்ளியர் கோஆப்ரேஷன், சிவில் நியூக்ளியர் கோஆப்ரேஷன்லேயும் இருக்குது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ், ஏன் இது வருது அப்படின்னா இங்கே தான் பெசிபிக் ஓஷன் இருக்குது. ஸோ பெசிபிக் ஓஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல மினரல்ஸை எடுக்கிறதுக்கு எல்லா கண்ட்ரியும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா ரேராக கிடைக்கும்.
ஓகேங்களா? கண்டிப்பா தேவை. ஆனா ரேரா கிடைக்கும். ஸோ அதாவது ரேரா கிடைக்கும்னா, ரொம்ப பாடோட தான் கிடைக்கும். அதனால எல்லா கண்ட்ரீஸும் வந்து அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க முயற்சி எடுப்பாங்க. ஸோ அத தான் வந்து இந்தியாவும், ஆஸ்திரேலியாவும் பண்ணிட்டுருக்கு. பார்ட்னர்ஷிப் பண்ணி. சயின்ஸு, டெக்னாலஜி, இன்னோவேஷன், ட்ரேட், எக்கனாமி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரி கூடயும் இருக்கும். ஸோ குளோபல் கோஆப்பரேஷன குவாட், G20, யுஎன் கிளைமேட் ஆக்ஷன். ஸோ இவ்வளோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு எப்படி வந்து ஆஸ்திரேலியா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நமக்கு இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா இருக்கு. இத தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நெறைய ஈஸ்ட் கண்ட்ரி ஓகேங்களா? ஸோ இந்த ஈஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நெறைய இம்பார்ட்டன்ட்டான கண்ட்ரீஸ் இருக்கு. இவங்க வந்து ஏசியான் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 10 கண்ட்ரீஸ் வரும் இந்த ஏசியன் மெம்பர்ஸ்ல. அதுல இந்த கண்ட்ரீஸோட நம்ப கோஆப்பரேஷன டெவலப் பண்ற பாலிசி தான் லுக் ஈஸ்ட் பாலிசி. ஸோ நம்ம நாட்டுக்கு ஈஸ்ட்டா பார்க்கறதுனால அது லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த லுக் ஈஸ்ட் பாலிசில ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர் அப்படின்னா, ஆஸ்திரேலியா கூட. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நமக்கு எனர்ஜி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவோட கோஆப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம டெக்னாலஜி இது எல்லாத்தையும் வந்து நமக்கு பண்ணி குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த இந்த இந்தியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி ஆஸ்திரேலியாவுக்கும் நம்ப ஒரு கீ பார்ட்னர் தான். ஓகேங்களா? ஸோ நெறைய வந்து கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ் நம்ம இந்தியா நாட்டுல இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து நெறைய ஆஸ்திரேலியால இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிரிக்கெட் இதெல்லாம் நம்ப பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து சேலஞ்சஸ்ல நான் சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து சைனாவோட குரோயிங் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா? ஸோ சைனா வந்து இந்த பசிபிக் ஓஷன்ல பெரிய தலைவலி எல்லா எல்லா கண்ட்ரீஸ்க்கும். ஸோ அத தான் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் நெறைய வர்த்தகத்தில வந்து பிரச்சனை இருக்கு. குளோபல் இஷ்யூஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து சில கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்தியா வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. ஸோ அந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. நெறைய இந்த பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறப்போ, இந்தியா, ஆஸ்திரேலியாவும் ஒற்றுமையா இருக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இத தவிர்த்து என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் இருக்கு அப்படின்னா, 2+2 ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியல் டயலாக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வருஷம் வருஷம் ஆனுவல் லீடர்ஸ் சம்மிட் அப்படின்னு நடக்கும். இந்தியா, ஆஸ்திரேலியா ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமிக் டயலாக் அப்படின்னு நடக்கும். ஓஷன் இனிஷியேட்டிவ் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஐபிஓஐ. ஸோ இத பத்தி தனித்தனியா நியூஸ் வர்றப்போ நான் அத ஒண்ணொண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்ஸ் ஆன் வேரியஸ் செக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய வந்து நம்ப பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்தியா, ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இதோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். அத தவிர்த்து ஆஸ்திரேலியா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோசியல் மீடியா பேன வந்து போட்டிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ அத வந்து நம்ம பார்க்கலாம். என்ன அந்த நியூஸ பத்தி அப்படின்ட்டு. ஸோ சோசியல் மீடியா மீடியா பேன் ஆன் மைனர்ஸ். யாருக்கு? மைனர். அதாவது 16 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க யாரும் சோசியல் மீடியாவ ஆஸ்திரேலியால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்டின்னா, இந்த இந்த சட்டம் எதுக்காக அப்டின்னா, குழந்தைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சோசியல் மீடியானால என்ன ஆயிட்டுருக்கு அப்டின்னா, பயங்கரமா வந்து மிஸ்யூஸ் ஆயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா அடிக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? நம்ம நம்ம பார்த்துருப்போம். நம்ம நாட்டிலயும் வந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு. நெறைய பேர் ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. Instagram ரீல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்ட் பண்ணுது. ஸோ அவங்களோட படிப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாரி ஒரு சட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன்லயே பார்த்தீங்க அப்டின்னா, ஹராஸ்மென்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாரி ஆஸ்திரேலியா ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இத பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அதாவது என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆனா நம்ம நாட்ல பார்த்தீங்க அப்டின்னா, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து அதுக்கான சட்டத்த கொண்டு வரல. ஆனா இந்தியால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னும் என்ன அப்டின்னா, ஆ பேரன்டல் கைடன்ஸ்ல வாட்ச் பண்ணணும். அந்த மாரி தான் வச்சிருக்கோமே தவிர, சில படங்கள வந்து 18 வயசுக்கு வந்து என்ன அப்டின்னா, 18 வயசுக்கு மேல தான் பார்க்கணும் அப்டின்லாம் இருக்கு. பட் ஆனா சோசியல் மீடியா பேன் வந்து இன்னுமே வரல. ஸோ ஆஸ்திரேலியாவ பார்த்து இத வந்து பண்ணணும் அப்டிங்கிறது நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்தியால வந்து இந்த அதாவது என்ன அப்டின்னா, நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, சைல்டு சேஃப்டி வந்து டிஜிட்டல் ரைட்ஸ். ஸோ கண்டிப்பா இப்போ ஆன்லைன்ல தான் நெறைய எஜுகேஷன்லாம் போயிட்டுருக்கு. நெறைய பேர் ஸ்கூல் படிப்ப வந்து இந்த ஆன்லைன் எஜுகேஷன்னால பயங்கரமா வந்து டேலண்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டுருக்கு.
அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, சைல்டு சேஃப்டி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளோட சேஃப்டி வந்து பாதிப்புல இருக்கு. ஸோ இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இந்தியா வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ண முடியாது. ஏஜ செக் பண்ணி, பிரைவசிய புரொடெக்ட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து வந்து டிஜிட்டல் லிட்ரசி குழந்தைகளுக்கு நடுவுல அவேர்னஸ் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஹார்ம்ஃபுல் கன்டென்ட் எல்லாம் உடனே ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாரி நெறைய வந்து புதுசா பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்தியா, ஆஸ்திரேலியா ரிலேஷன்ல இந்த சிஇசிஏ 2022 அப்படின்ட்டு ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணாங்க. அதுவும் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான பிரிலிம்ஸ், மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாம் குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து பிரிலிம்ஸ் கொஸ்டின் உங்களுக்கே அனலைஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின அனலைஸ் பண்றப்ப தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா நாலேட்ஜ் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இத விட்டுருக்கேன். ஸோ இது இந்தியா, ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஸ் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸ் பேஜ் நம்பர் 6 சென்னை எடிஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெப்பர்டு ட்ராப்ட் இன் ஸ்னேர் ரெஸ்க்யூட் அண்ட் ரிலீஸ்ட் இன்டூ முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்ட்டு ஒரு நியூஸ குடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மென்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் 3ல என்விரான்மென்ட், அதே மாரி பிரிலிம்ஸ்லயும் வந்து என்விரான்மென்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து லெப்பர்டு, இன்னொன்னு வந்து முதுமலை டைகர் ரிசர்வ். ஸோ ஏன் வந்து நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, நீலகிரிஸ்ல இந்த மாரி ஒரு லெப்பர்ட வந்து அதாவது அ இந்த லெப்பர்டு வந்து அதாவது மக்கள் வாழ்ற பகுதிக்கு அடிக்கடி வர்றது வந்து எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த லெப்பர்ட புடிச்சு எங்க எங்க புடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த நீலகிரிஸ்ல புடிச்சு முதுமலை டைகர் ரிசர்வ்ல விட்டுருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, லெப்பர்ட பத்தியும், முதுமலை டைகர் ரிசர்வ் பத்தியும் தெரியணும். அதுல ஃபர்ஸ்ட்டு முதுமலை டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னா, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ இந்த டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த டைகர் ரிசர்வ எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புலியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிக அளவுல வேட்டையாடுறதுனாலயும், மத்த பல காரணங்களாலயும் புலியோட எண்ணிக்கை பயங்கரமா குறைஞ்சுகிட்டே போச்சு. ஓகேங்களா? நம்ம நாட்ல. ஸோ, அதனால என்ன பண்ணாங்க அப்டின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்த கொண்டு வந்தாங்க. ஸோ, அதுல சட்டத்துக்குள்ள வந்து ஒரு அத்தாரிட்டியும் கொண்டு வந்தாங்க. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்டின்ட்டு. அந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, டைகர் ரிசர்வ்ஸ உருவாக்கணும் அப்படின்ட்டும் கொண்டு வந்தாங்க. இத தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாரி புலிய வந்து பாதுகாக்கிறதுக்குன்னே அந்த புலி இருக்கிற ஏரியாவ வந்து ரிசர்வ் ஏரியா அப்படின்னு அறிவிச்சுருவாங்க. எதுக்காக அப்படின்னா, புலிய வந்து வேட்டையாடுறதோ, இல்ல வந்து நெறைய புரொடெக்ஷன குடுப்பாங்க. அததான் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி நம்ம நாட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ வந்து இங்க உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க மேப்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறப்போ, ரொம்ப ஈஸியா ஞாபகப்படுத்திக்கலாம். கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இத வந்து மக்கப் பண்ணணும். ஸோ இப்ப தமிழ்நாட்ல பாருங்க, தமிழ்நாட்ல மட்டுமே 5 டைகர் ரிசர்வ் இருக்கு. களக்காடு முடந்துறை, ஆனமலை, முதுமலை, சத்தியமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 5 டைகர் ரிசர்வ் இருக்கு. முதுமலை டைகர் ரிசர்வும் 1. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்டின்னா, இந்த டைகர் ரிசர்வ்ல நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுல இருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. ஸோ இப்போ கர்நாடகா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு. ஓகேங்களா? 3 சேரக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு தனியா படிப்பீங்க. இந்த புரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்ஸ் அப்படின்ட்டு படிப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அது மட்டும் இல்லாம இது வந்து 2007ல இத டைகர் ரிசர்வா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து இது வைல்ட் லைஃப் சாங்சுவரியா இருந்துச்சு. முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுவரியா இருந்தத டைகர் ரிசர்வ்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? நாகர்ஹோலே டைகர் ரிசர்வோட கனெக்ட் ஆகுது. இதுவும் கர்நாடகால இருக்கு. கேரளால வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுவரியோட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீலகிரிய பத்தி நீங்க படிக்குவீங்க. அப்போ வந்து இது எல்லாமே வந்து நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு படிப்பீங்க. அதுல இது எல்லாமே வந்து வரும். முதுமலை டைகர் ரிசர்வும் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ல வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா, முதுமலை ஆறு வந்து அங்க போகுது. ஓகேங்களா? காவிரியோட ஒரு ட்ரைபியூட்டரி. ஸோ ட்ரைபியூட்டரி அப்படின்னா, இப்போ காவேரி ஆறு ஃப்ளோ ஆகுதுன்னா,
இன்னொரு தனியா வந்து இந்த இடத்துல வந்து சேரும். அதுதான் வந்து ட்ரைபியூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து முதுமலை ரிவர். ஸோ இங்க நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா, இந்த முதுமலை டைகர் ரிசர்வ்ல வெறும் டைகர் மட்டும் கிடையாது. லெப்பர்டு, ஏசியன் எலஃபண்ட், தோலே, கௌரு, சம்பால், சீத்தால், பார்க்கிங் டியர் இந்த மாரிலாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பறவையில இந்த பறவைகள்லாம் பார்ப்போம். இத வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஐயூசிஎன் கேட்டகரியில கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு விலங்க பத்தி பார்ப்போம். அதுதான் லெப்பர்டு. ஏன்னா நியூஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தரா பேரடஸ் பஸ்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம் கூட ஒரு வாட்டி யுபிஎஸ்சில வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஐசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வல்னரபிள், சைட்ஸ்ல அப்பெண்டிக்ஸ் 1, வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து ஷெட்யூல் 1ல ஹையஸ்ட் புரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெறைய இடத்துல வந்து இந்த லெப்பர்ட பார்க்கலாம் நம்ம இந்தியால. ஓகேங்களா? எங்கெங்க பார்க்க முடியாதுன்னா, ஹிமாலயாஸ்லலாம் பார்க்க முடியாது. அங்க வந்து ஸ்னோ லெப்பர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எந்த இடத்துலலாம் வாழும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ரோசெட் ஷேப்டு ஸ்பாட்ஸ். அது உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி புள்ளி புள்ளியா இருக்கும். அததான் ரோசெட் ஷேப் ஸ்பாட்ஸ். அடுத்து வந்து பிளாக் ஸ்பாட். அதாவது என்ன அப்படின்னா, அந்த பிளாக் ஸ்பாட் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அத வச்சு அத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாரி அது என்ன அப்படின்னா, லெப்பர்ட்ஸ்க்கும், சீத்தாவுக்கும், ஜாகுவார்ஸ்க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? லெப்பர்ட்ஸ் அப்படின்னா ரோசெட் ஷேப்டு. சீத்தா அப்படின்னா பிளாக் ஸ்பாட் ரொம்ப திக்கா இருந்தா அத சீத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஜாகுவார்ஸ்க்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாட்டுக்குள்ளேயே ஒரு டாட்டுக்குள்ளேயே நடுவுல டாட் இருக்கும். அதுதான் வந்து ஜாகுவார் அப்படின்னுவோம். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து இந்த மாரி விலங்க பார்க்குறப்போ டைரக்ட்டா சீத்தா அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து லெப்பர்டு. இதே மாரி ஜாகுவாரும் பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி இருக்கும். ஸோ அதனால அந்த கன்ஃப்யூஷன் இருக்கிறதுனால எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ பத்தி. ஸோ அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முதுமலை டைகர் ரிசர்வ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா விலங்கு அப்புறம் தாவர வகை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து எலிஃபேண்ட் காரிடார்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. எலி எலி அதாவது என்ன அப்படின்னா, போக போக என்விரான்மென்ட் படிக்கிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நானும் போக போக அத பத்தி தனியா நியூஸ் வர்றப்போ உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த மாரி டைகர் ரிசர்வ் இருக்கிறதுனால, டைகரோட பாப்புலேஷன வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வேட்டையாடுறது. அது பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம, நம்ம இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இயற்கை வளத்த வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு த்ரெட்டா இருக்கு. அடிக்கடி வந்து இந்த நான் சொன்ன மாரி, அதாவது இந்த சிறுத்தைலாம் வந்து நம்ம வீட்டு பகுதியில வந்துருது. ஸோ அது வந்து மக்களோட பிரச்சனை ஆகுறதுனால சில பேர் என்ன பண்றாங்க, அத கொன்னுடுறாங்க. அதுவும் வந்து பாப்புலேஷன கொறிச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ இதுக்கான பிரிலிம்ஸ், மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாம் குடுத்துருக்கேன். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் என்விரான்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆஸ்திரேலியா டூ ரிட்டர்ன் 3 ஆன்டிக்விட்ஸ் ஸ்டோலன் ஃப்ரம் டெம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆன்டிக்விட்டீஸ் அப்படின்னா, நம்பளோட அதாவது நம்ப கோயில்ல இருக்கக்கூடிய இந்த சிலை, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில காரணங்களால வேற கண்ட்ரில இருந்து வந்து அத வந்து கொள்ளையடிச்சு போயிருவாங்க. ஒண்ணு வந்து அந்த டைம்ல அதோட அதோட பண மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாரி முன்னாடி கொண்டு போனத ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கே மறுபடியும் குடுத்துருக்கு. அதனால தான் நியூஸ்ல குடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த மாரி இது என்ன அப்படின்னா, அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இந்த மாரி டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. ஓகேங்களா? என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ எந்த டைனஸ்டில இத பார்த்தோம் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சோழா டைனஸ்டில இந்த நந்தி ஐடால் இருந்துச்சு. ஸோ அந்த சோழா எரா பிரான்ஸ் ட்ரைடன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஆட்சிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இந்த மாரி ஆன்டிக்விட்டீஸ் எல்லாம் வந்து சில இடத்துல கேட்கவும் செய்றான். ஆனா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டா எங்கேயோ வந்து எலிமினேட் பண்ணி நமக்கு ஆன்ஸர கொண்டு வர முடியும். அதனால தான் படிக்க சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி 3 ஆன்டிக்விட்டீஸ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சோழா எரா பிரான்ஸ் ட்ரைடன்ட். ட்ரைடன்ட் அப்டின்னா 3 இருந்தா அத ட்ரைடன்ட் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பத்ரகாளி ட்ரைடன்ட். ஸோ இத வந்து சூலம் அப்டின்னு நெறைய வாட்டி நெறைய சொல்லுவாங்க. அந்த மாரி
11th to 12th செஞ்சுரியில யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு டெம்பிள்லேருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. காளியோட ஒரு முக்கியமான வெப்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நந்தி ஐடால். இது வந்து என்ன அப்படின்னா இந்த பசுமாடு. சிவனுக்கு வந்து பசுமாடு வந்து நந்தி 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 இந்த சிலைய வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதையும் திருப்பி குடுத்துருக்காங்க. அடுத்து கார்த்திகேய ஸ்கல்ப்சர் சண்முகா. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஆன்டிக்விட்டீஸ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஏரால? சோழா ஏரால 10th to 12th. ஸோ நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல படிக்க வேண்டியது சோழா எம்பையர பத்தி நீங்க ஹிஸ்ட்ரியில படிப்பீங்க. சோழா எம்பையர்ல இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பகுதியில இத படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான சில ஆக்ட்ஸ் இருக்கு. லீகல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்க்குறப்போ, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் அண்ட் ஆர்க்கியாலஜிக்கல் சைட் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்பளோட கல்ச்சர பாதுகாக்கிறதுக்கு, இந்த மாரி நம்மளோட சிலைய பாதுகாக்கிற அ பொறுப்பும் நம்ம நாட்டுக்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு தான் இந்த மாரி சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலெல்லாம் அழிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்மளோட அடையாளமே இல்லாம போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாரி நெறைய அதில இன்னொன்னு வந்து ஆன்டிக்விட்டீஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த மாரி திருட்டு போன நம்மளோட சிலையெல்லாம் வந்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில. ஓகேங்களா? ஸோ யுனெஸ்கோ கன்வென்ஷனும் இருக்கு. அடுத்து வந்து நெறைய பைலேட்டரல் கோஆப்பரேஷன்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாரி எப்படி மறுபடியும் கொண்டு வருவாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடுல சிஐடி இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்கு. ஆஸ்திரேலியாலயும் இவங்கலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவிடன்ஸ கலெக்ட் பண்ணுவாங்க. இது திருட்டு தான் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில தான் இந்த 3யும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொன்னேன். நம்மளோட கல்ச்சர பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட சென்டிமென்ட். இப்போ ரீசென்ட்டா ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ரீசென்ட்டா கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அது எது பாதுகாக்கிறதுக்கு? நம்ம கல்ச்சர பாதுகாக்கிறதுக்கு. அதே மாரி தான் இந்த மாரி பொருட்களும் வந்து நம்ம கல்ச்சர பாதுகாக்கும். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவோட சாஃப்ட் பவர இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த மாரி நம்பளோட கல்ச்சர பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இது இந்த நியூஸ பொறுத்தவரைக்கும். ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். ஸோ இது ஹெல்த் செக்ஷன் அப்படின்ட்டு இதுவும் ஆன்லைன்ல தான் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஆஃப்லைன்ல இருக்கான்னு பாருங்க. இருந்தா நீங்க படிக்கலாம். இல்லன்னா இந்த நோட்ஸ்ல வந்து குடுத்துருப்பேன். நீங்க அத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி டூ கன்டெயின் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் நியோனேட்டல் செப்சிஸ் பிகின்ஸ் இன் இந்தியா அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடிக்கடி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இப்போ வந்து என்ன அப்டின்னா நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ பாக்டீரியாவா இருக்கலாம், இல்ல வைரஸா இருக்கலாம். இந்த மாரி என்ன அப்டின்னா, நெறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படும் நம்ம உடம்புல. ஓகேங்களா? காய்ச்சல், சளி இதெல்லாம் வந்து ஏற்படும். இப்போ வந்து இந்த மாரி பாக்டீரியாலனால ஏற்படுறப்போ நம்ம என்ன குடுப்போம் அப்டின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுப்போம். ஆனா என்ன ஆகும் அப்டின்னா, சில காரணங்களால மக்கள் என்ன பண்றாங்க, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ வந்து மெடிக்கல்ஸ்ல அதிகமா வாங்கி சாப்பிடுறதுனால, ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது அப்டின்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்ல என்ன இருக்கும் அப்டின்னா, இதுவே ஒரு பாக்டீரியாவ கொன்னு வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு புரொடெக்ஷன ஏற்படுத்தும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த பாக்டீரியாவ வந்து கொல்லும். ஆனா போக போக என்ன ஆகும் அப்டின்னா, அதிகமா சாப்பிடுறதுனால இந்த பாக்டீரியா வந்து உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து ரெசிஸ்டன்ஸ டெவலப் பண்ணிரும். மறுபடியும் இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒர்க் ஆகாம போறப்ப தான் இத வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? புதுசா ஒரு மருந்த வந்து தயாரிக்க வேண்டியிருக்கும். அந்த நோய்க்கு. ஓகேங்களா? சப்போஸ் டிபி இருக்கு அப்படின்னா, டிபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுப்பாங்க. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஆனா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நாளடைவுல ரொம்ப ரெசிஸ்டன்ஸ டெவலப் பண்ணிருச்சு. ஸோ, அதனால டிபிய வந்து நெறைய பேரு இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? புரியுதா? இந்த கான்செப்ட் புரியும்னு நெனைக்கிறேன். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. பட் இந்த ஆர்டிக்கிள் எத பத்தி பேசுது அப்படின்னா,
நியோனேட்டல் செப்சிஸ். ஸோ நியோனேட்டல் செப்சிஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நியோனேட்டல் செப்சிஸ் அப்படின்னா, பொறந்த 28 நாள்லயே வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஒரு குழந்தை பொறக்குது. 28 நாள்லயே வந்து இந்த நியோனேட்டல் செப்சிஸ் வந்துரும். ஸோ இல்ல அப்படின்னா முன்னாடியே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொறந்த 72 ஹவர்லக்குள்ள வர்ற வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா 72 நாள்லேருந்து 72 ஹவர்லேருந்து 28 நாள் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய குழந்தைகள் வந்து இறந்தும் போகுது. ஒருவேளை அந்த குழந்தை இருந்தாலுமே குறை பிரசவம் ஆகுறது, வெயிட் வந்து கம்மியா இருக்கிறது, புவர் ஹைஜீன் ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து பொறக்கிறப்பயே வந்து ரொம்ப மெலிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ இதனால அவங்கள வந்து அந்த குழந்தை வந்து பொறந்தாலுமே ரொம்ப கஷ்டத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், அந்த குழந்தையாகட்டும். ஸோ இதனால தான் இந்த நியோனேட்டல் செப்சிஸ்க்கு நம்ம நாட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டடிய கண்டக்ட் பண்றாங்க. அததான் இந்த நியூஸ்ல குடுத்துருக்காங்க. எதனால இந்த மாரி நியோனேட்டல் செப்சிஸ் வருது? எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டடிய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த வேர்ல்ட் ஃபோக்கஸிங் ஆன் ரிசர்ச் லிமிட்டட் கண்ட்ரீஸ் ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த மாரி மருத்துவ வசதிகள் வந்து கம்மியா இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டடி. அதனால தான் இது இம்பார்ட்டன்ட்டா பார்க்கப்படுது. ஸோ அடுத்து வந்து இந்த மாரி உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நியோசெப்சி ட்ரையல் அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பார்ட் தான் இந்த நியோனேட்டல் செப்சிஸோட ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல GARDP ஓகேங்களா? குளோபல் ஆன்டிபயோட்டிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பார்ட்னர்ஷிப். அடுத்து வந்து நம்மளோட புதுச்சேரியில இருக்கக்கூடிய IPIMER. அடுத்து வந்து செயின்ட் ஜார்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். அடுத்து வந்து டிஒய் பாட்டீல் யூனிவர்சிட்டி மும்பைல. ஓகேங்களா? டெல்லி இந்த மாரி நெறைய பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இத்தனை கண்ட்ரீஸும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஸ்டடிய பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த நியோனேட்டல் செப்சிஸ வந்து தடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான மருந்த வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல எல்லா இடத்துலயும் வந்து பரவிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் கிடையாது. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம புது ட்ரக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷ காலம் ஆகும். அதுக்குள்ள நெறைய பேர் வந்து இறந்து போறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு அப்படின்னா, 2017ல வந்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் AMR. அடுத்து வந்து இன்டர் ஸ்டேட் லெவல் ஆக்ஷன் பிளான்ஸ் ஆன் AMR. AMR Surveillance Network, Jan Aushadhi and Infection Prevention Programs, Operation Guidelines for Antimicrobial Stewardship. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்க்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஎம்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் இதை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நியோனேட்டல் செப்சிஸ் பற்றியெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது. பட் கண்டிப்பாக ஏஎம்ஆரை பற்றி உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கொஷின்ஸ் வரும். ஸோ அதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் எந்த எடிட்டோரியல்ஸும் இன்னைக்கு கொண்டு வரல. ஸோ டைம் கன்ஸ்ட்ரைன்ட்னால. ஸோ நாளைக்கு வர்ற வீடியோஸில் கண்டிப்பாக எடிட்டோரியல்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.